ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான ஒரு அன்பேக்கிங் அண்ட் ரிவ்யூ நான் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோவாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்றது தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எஸ், ஒரு ஸ்ட்ராப் எடுத்திருக்கேன். ஒன்றும் இல்லை, 2 ஸ்ட்ராப்ஸ் எடுத்திருக்கேன். வாட்ச் ஸ்ட்ராப் தான் வந்து எடுத்திருக்கேன். எஸ், ஒன்று வந்து இந்த ஸ்ட்ராப்பு. ஓகே, இது வந்து ஒரு நைலான் டைப் ஸ்ட்ராப்பு. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு ஸ்ட்ராப் என்னென்னா சேம் தான், சேம் வாட்சுக்குள்ளது. பட் ஆனால் வந்து இட்ஸ் மெட்டாலிக் மேக்னெட்டிக் ஸ்ட்ராப். ஓகேங்களா? இதான் நான் எடுத்திருக்கேன். இந்த 2 தான் எடுத்திருக்கேன். இது 2 தான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங்கில் இருக்குது. ஒன்று வந்து கிட்டத்தட்ட 300 ரூபாய், இன்னொன்று வந்து 315 320 ரூபாய் சம்திங். ஸோ இது 2 நான் வந்து எடுத்திருக்கேன். கீழே லிங்க்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் வாங்கியிருக்கேன். இது வந்து எந்த வாட்சுக்கு நீ எடுத்துருக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த 2 ஸ்ட்ராப்புமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சுக்கு தான் ஃபிட் ஆகும். பட் நான் வந்து ஸ்மார்ட் வாட்சுக்கு எடுக்கலை மக்களே. என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு வாட்ச் இருக்குது. இது வந்து ஒரு விண்டேஜ் டைப் கால்குலேட்டர் வாட்சு. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிவ்யூ வந்து நான் என்னோடய vlog சேனலில் போட்டிருப்பேன். நான் அதுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு தான் கைஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு டேட்டா பேங்க் வாட்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், டிஜிடெக் டேட்டா பேங்க் 15 சொல்லிட்டு இந்த வாட்சுக்கு தான் கைஸ் இந்த ஸ்ட்ராப்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸ்ட்ராப்ஸை கைட்டி நான் ஆல்ரெடி இருக்க ஸ்ட்ராப்ஸ் காட்டும் பாருங்கள். இதான் இது இதோட கூட வர ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ராப். இது வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி கிட்டிஷ் மாதிரி இருக்குது. கிட்டிஷ்ன்னு சொல்லுவாங்களே, அதாவது ரொம்ப சைல்டிஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு கிட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ராப் அந்த மாதிரி இருக்குது. குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் இது போடும்போது கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது போடும்போது. அண்ட் மோரோவர் எப்போ வேணால் இது வந்து உடஞ்சி வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஸ்டிக்காக இருக்குது இது. அதனால் சரின்னு சொல்லிட்டு இதை நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ராப்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராப் வந்து எனக்கு இதில் ஃபிட் ஆகுமா அப்படின்றது எனக்கு டவுட்டு தான். இப்போ நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சப்போஸ் உட்காரலை அப்படின்னா இது 2 தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேறு ஸ்ட்ராப்ஸ் தான் எடுத்தாக வேண்டும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ இது வந்து இருக்குல்ல, இந்த பார்ட், இது லக்குன்னு சொல்லுவாங்க. இந்த லக் விட்த் பார்த்திங்கன்னா அது இங்கே உள்ளே இருக்குது. லக் விட்த் இருக்குல்ல, இது இந்த டைப். இந்த லக் விட்த் வந்து 22 மில்லிமீட்டர்ஸு. இப்போ இந்த ஸ்ட்ராப்போட லக் விட்த்தும் ஸ்ட்ராப்போட அந்த விட்த்தும் பார்த்திங்கன்னா 22 மில்லிமீட்டர்ஸாக வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது கரெக்டாக உட்காரமா அப்படின்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா இது 22 ஏன்னா இதை மெஷர் பண்ணி பார்த்துட்டு அந்த லக் வித் பார்த்திங்கன்னா வந்து 21 சம்திங் தான் போட்டுருந்தது. ஸோ நல்லா உட்காருமா, ஃபிட் ஆகுமா அப்படின்றது கண்டிப்பாக டவுட்டாக இருக்குது. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்து சப்போஸ் உட்காரலை அப்படின்னா இது 2த்தையுமே நான் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு 20 மில்லிமீட்டர்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைனா இதே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராப்புக்கும் அந்த ஸ்ட்ராப்புக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன் போக போக. ஸோ எஸ், இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப். இது வந்து மெட்டாலிக் ஸ்ட்ராப்பு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா 2 பின் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பின் கொடுத்துருக்காங்களா? ஓ இல்லை, சேம் பின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பின்னுக்கும் இதில் வர பின்னுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் டைப் பின்னு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த க்ரூஸ் நீங்கள் இப்படி அமுத்தி தான் நீங்கள் யூ ஹேவ் டு புட் இட் இன் அந்த ஸ்லாட்டுக்குள்ளே போட முடியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கிங் ஹேமர் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதை நீங்கள் அமுத்தினாலே போதும், யூ கேன் புஷ் இட் இன். ஸோ ரொம்ப வந்து எக்கனாமிக்கலி அண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பின்னாக தான் வந்து இதில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதில் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன எனக்கு டவுட்னா இது உட்காருமா அப்படின்றது தான். ஏன்னா இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம அந்த இன்னொன்று திறக்கவே வேண்டாம். உட்கார தான் ட்ரை பண்ணுவோமா? உட்காரணும். ஓகே கைஸ், கரெக்டாக உட்காருது. ஆனால் வந்து இப்போ வந்து இது இந்த பின் உட்காரமா அப்படின்றது தான் பார்க்கணும். சரி, ஒரு போட்டு ஓகே. ஸோ என்ன பண்ணலான்னா, இதை ஃபஸ்ட்டு இது உள்ள எப்படி அமைச்சிடலாம். நல்லா போட்டுருவோம். ஓ, இங்கே வரும். இது இந்த ஸ்லாட் கொடுத்துருக்காங்க தெரியுதா? இந்த ஸ்லாட்டில் இது இப்படி வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை இதில் இப்படி வச்சுக்கணும். இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி அவ்வளோதான் கைஸ், உட்காந்துருச்சு. அழகாக உட்காந்துருச்சு கைஸ், சூப்பர். ஸோ இப்போ நான் இதையும் மாட்டிட்டு வரேன், இந்த பக்கத்தையும் மாட்டிட்டு வரேன். ஸ்டே டியூன்ட். A few inches later. ஸோ
ஸோ எஸ் மக்களே இங்கே பாருங்கள் அழகாக உட்காந்துருச்சு மாட்டிக்கிட்டு. ஸோ இதில் வந்து அழகாக போய் உட்காந்துருது கைஸ். ஸோ யூ கேன் ஆல்சோ யூஸ் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் வாட்சஸ். அதாவது நார்மலான வாட்சஸ்க்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஓகேலா. ஸோ எனக்கு அழகாக உட்காந்துருச்சுங்க பாருங்கள். இது வந்து மேக்னெட்டிக் டைப் தான். ஸோ அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அழகாக ஃபிட் ஆயிரும். ஓகேலா. ஸோ எஸ் இதான் கைஸ் இந்த ஒரு ஸ்ட்ராப்பு. இன்னும் இந்த ஸ்ட்ராப் என்னென்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதாவது கொஞ்சம் வந்து வளவலன்னு இருக்குது. தட் இஸ் ஓகே. பட் ஆனால் வந்து இது வந்து ஈஸி டு வேர் அப்படின்றதுலாம் மோஸ்ட்லி நான் இது வச்சுக்கலான் இருக்கேன். இன்னொரு ஸ்ட்ராப் என்ன அப்படின்னு உங்களுக்கு காட்டிடுறேன். இது மோஸ்ட்லி நான் இதான் வச்சுக்க போகிறேன். ஏன்னா இந்த எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது ஸ்ட்ராப் என்னான்னு உங்களுக்கு காட்டிடுறேன். நான் வாங்கியாச்சு. ஸோ அதுவும் வந்து உக்கரும், பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். பார்க்கலாம் ரெண்டுமே வச்சுக்க முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் எஸ் இதுதான் கைஸ் அந்த இன்னொரு ஸ்ட்ராப். ஸோ இதுலையும் இது சேம் மெக்கானிசம் தான். இது இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா அந்த எக்ஸ்ட்ரா பின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். பட் எனக்கு வந்து இதே போதுமானதான். இன்ஃபேக்ட் இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை சேம் தான், சேம் விட்டு தான். ஸோ 22 மில்லிமீட்டர்ஸ் வந்து கரெக்டாக வந்து உட்கறது மக்களே. இல்லை போட்டிருக்காங்க பாருங்கள் 22 மில்லிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் இதில் உட்காரும். வேணால் இதோட குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி 3 பின் கொடுத்துருக்காங்க டோட்டலாக. 4 இருக்குது. ஒரு 4வது இந்த பின்ஸ் நம்ம வச்சுக்கலாம். பட் ஓகே பார்த்துக்கலாம். லெட்ஸ் see. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் ஒரு வாட்டியும் வந்து இந்த மாதிரி பிச்சு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், which will be a little annoying. ஓகே பட் போட முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா என்னென்னா இது ஃபுல்லும் மெட்டலாக இருக்குது. கொஞ்சம் வந்து ஹெவி வெயிட்டாக இருக்குது. இது கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக மாறிடுது. பட் இது அப்படி இல்லை. பட் ஆனால் இது ஈஸி டு வியர். நீங்கள் போட்டுங்க பாருங்களேன். இப்படி போட்டு மாட்டிட்டு இப்படி தூக்கிட்டு மேக்னெட்டிக் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்றபடி பிரச்சனை இல்லை. வேறு தூக்கிட்டு ஜஸ்ட் இப்படி டைட் பண்ணிவிட்டு இப்படி விட்டுட்டா போதும். அவ்வளோதான், மேட்டர் ஓவர். பட் இது அப்படி இல்லை. இது ஒரு வாட்டியும் இதுவும் அப்படி தான், ஈஸி தான். பட் எனக்கு என்னமோ தெரியல மக்களே. ஸோ டிசைட் தான் நான் பண்ணணும். எனக்கு ஐடியா இல்லை. பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டாக் பிடிச்சிருக்கு. இன்னும் ஒன்றா இதில் வந்து இந்த ஆரஞ்சு கலரில், இந்த ஆரஞ்சு கலர் பார்க்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அழகாக இருந்தது. அந்த ஆரஞ்சு கலர் இதில் இல்லாததுனால அது மோரோவர் இதில் வந்து இந்த சில்வர் இங்கே வந்துடுது. ஸோ அதனால் அது மேட்சிங் கலராக இருக்குமா அப்படின்னு தெரியல. சரி நான் போட்டு பார்த்து டிசைட் பண்ணுறேன் கைஸ். ஸோ yes, that's all for this product review about this strap. Okay, hope you like this review. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until this, Rajesh signing off. Take care and bye guys.